பிரைஸ் தலாட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே வாரும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த பூமியில் வாழ்கிற கிறிஸ்தவர்களும் நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு நமக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வருகிறதற்கான அடையாளம் என்னன்னு கர்த்தர் நமக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க. என்னென்ன அதுக்கான தீர்க்க தரிசனம்? கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், அன்பு தணிந்து போகும், பூமி அதிர்ச்சிகள், இன்னும் பேரழிவுகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு மோசே காலத்தில் இருந்தது போல தான் மனுஷகுமாரன் வரும் காலத்துலேயும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களெல்லாம் இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக தான் அந்த நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் இங்கே நடந்துகிட்ருக்கு. அவர் வருகைக்கான முக்கிய அடையாளம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் நாடு உருவாகி மொத்தம் 77 வருஷம் ஆகுது. இந்த 77 வருஷத்தில் அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக தான் எல்லா நாடும் அவங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 126 நாடுமே அந்த யூதர் ஜனங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாருமே இருக்காங்க. இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ கர்த்தரினால் மிகவும் சமீபமாக இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் கைகளிலாவது நெற்றியிலாவது அந்த சிப்பு பதிப்பாங்க, அப்போ தான் அதை பதிச்சாதான் உங்களால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், கொல்லவும் முடியுன்ற ஒரு நிலைமை வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸ்வீடனில் கூட இப்போ சிப்பு பொருத்த போகிறாங்க. அதுக்கான ஆயத்த வேலைலாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு என்ன அடையாளம்னா, அந்தி கிறிஸ்தாட்சி உள்ளே வரப்போகுதுங்கிறதுக்கான அடையாளம். ஸோ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களையும் நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனாலும் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் வருகைக்கு அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு, அவர் வருகைக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருக்கோமா? இல்லை ஏசப்பா நீங்கள் ரொம்ப தாமதமாக இன்னும் கொஞ்சம் வாங்க, நான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிறேன், இன்னும் பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேன், கொஞ்சம் பாவம் பண்ணிக்கிறேன், நல்லா சுகபோகமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கிறோமா? நம்மளே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அதனால் அவர் சீக்கிரமாய் வருகிறார், தாமதம் பண்ண மாட்டார். அதனால் நாம் அவர் இன்றைக்கு நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும். விட வேண்டிய பாவங்களெல்லாம் விட்டு அவர்கிட்ட ஒப்புரவாகி நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும். நம்மளுடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவர் வரும் நாளில் நாம் அவரோடு மறுரூபமாகி செல்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய தினத்தில் இருக்கணும். அதனால் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.